பிரித்தானியாவின் தேசிய குற்றவியல் முகமை நடத்திய அதிரடி சோதனையில் மனித கடத்தல் மற்றும் பண மோசடியில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 27 மற்றும் 29 வயதுடைய அந்த நபர்கள் முறையே போக்ஸ்டோன் மற்றும் நாட்டிங்ஹாம் பகுதிகளில் புதன்கிழமை காவல்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர். இந்த சோதனைகள் நாட்டிங்ஹாம் பகுதியில் உள்ள 2 கார் கழுவும் நிலையங்கள் மற்றும் ஒரு முடித்திருத்தும் நிலையத்தில் நடத்தப்பட்டன. மேலும் டர்பியில் உள்ள ஒரு குடியிருப்பு முகவரியிலும் காவல்துறை சோதனை மேற்கொண்டு சட்டவிரோத செயல்களுக்கான ஆதாரங்களை சேகரித்து உள்ளது. இந்த குற்ற கும்பல் புலம்பெயர்ந்தோரை சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் அழைத்து வந்து கிழக்கு மிட்லாண்ட்ஸ் பகுதியில் உள்ள பல்வேறு வணிக நிறுவனங்களில் அவர்களை வேலைக்கு அமர்த்தியதாக தெரிய வந்துள்ளது. இத்தகைய சட்டவிரோத வேலைவாய்ப்பு வலையமைப்பை சிதைப்பதே இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கமாக இருந்துள்ளது. நாட்டிங்ஹாம்ஷயர் மற்றும் டெர்பிஷயர் காவல்துறை, குடிவரவு அமலாக்க பிரிவு மற்றும் கிழக்கு மிட்லாண்ட்ஸ் சிறப்பு நடவடிக்கை பிரிவினர் இணைந்து இந்த சோதனைகளை ஒருங்கிணைத்துள்ளனர். இதில் சட்டவிரோதமாக வேலைக்கு ஆட்களை அமர்த்தியதற்காக நாட்டிங்ஹாமில் உள்ள ஒரு கார் கழுவும் நிறுவனத்திற்கு அபராத அறிவிப்பு வழங்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 2 நபர்களும் தற்போது காவல்துறையின் பாதுகாப்பில் உள்ளனர். அவர்களிடம் குற்றச்சாட்டுகள் குறித்த தீவிர விசாரணை நடைபெற்று வருகின்றது. இந்த சட்டவிரோத செயல்களில் தொடர்புடைய மேலும் சிலரை அடையாளம் காணும் பணிகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. இதுகுறித்து பேசிய NCAவின் துணை இயக்குநர் கிரெக் டர்னர், மனித கடத்தலில் ஈடுபடும் குற்ற கும்பல்களை ஒழிப்பது தங்கள் முன்னுரிமை என்றும், இதுபோன்ற சுமார் 100 விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார்.